ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் இருக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி எடுக்கிறேன். விசேஷமாக ஒரு 3 நாட்கள் ஸ்பெஷலாக ஒரு ப்ரேயரை உங்களுக்காக செய்வதற்காக ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். நாம் சேர்ந்து இந்த 3 நாட்களும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரேயர் பண்ண போகிறோம். அது எதற்காக அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை துவங்கும் போது எப்படி துவங்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த 3 நாட்களும் நான் செய்தியை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் மிக அவசியமான ஒன்று. ஒரு சிலர் துவங்குவதிலே சரியாய் துவங்காததுனால தான் அவர்களால் சரியாக முடிக்க முடியல. முடிவு வரைக்கும் சிலர் ஓட முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆரம்பிக்கும் போது சரியாக ஆரம்பிக்கல. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆரம்பத்தினுடைய முதன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், ஏதோ எக்ஸட்ரா எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே துவங்கும் போது அந்த துவக்கத்தில் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா, அதை சரியாய் கையாளாவிட்டால் சில நேரத்தில் அந்த துவக்கத்திலே உண்டாகிற சில காரியங்கள் தொடர்ந்துட்டே இருக்கும். அதை காலத்தால் அழிக்கவே முடியாது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, இந்த குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் கர்த்தர் மாற்றுவார். ஆரம்பத்தில் சில காரியங்கள் புரிந்து கொள்ளாமல் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் வரும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்துடும் தானே. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அதனால் துவக்கத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. நீங்கள் நேர்த்தியாய் முடிப்பதற்கு, நீங்கள் வெற்றி அடைவதற்கு, நீங்கள் மேலும் மேலும் வளருவதற்கு அந்த துவக்கத்தில் சரியாக இருந்தால் தான் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். பொதுவாக ஒரு ஏதாவது ஒரு விதையை எடுத்து ஒரு இடத்துல நடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக சவுத் சைட்லன்னு வைங்களேன், கன்னியாகுமரி அப்படிப்பட்ட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் மரம் அவர்கள் நடுவார்கள். இந்த ரப்பர் மரம் நடும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மரத்தினுடைய வேரெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. சும்மா ஒரு அரை அடி இல்லைன்னா கால் அந்த பாக்கெட்டுக்குள்ளே அந்த ரப்பர் செடி பார்க்கும்போது ரொம்ப குட்டியான ஒரு கவருக்குள்ளே போட்டு தான் அந்த செடியை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க நடும்போது சும்மா ஒரு அரை அடி குழி தோண்டி இல்லைன்னா அந்த ஏரியா மட்டும் உள்ளே உட்கார்ற மாதிரி நடாமல் கிட்டத்தட்ட 7 அடி ஆழம் இல்லைன்னா 6 அடி ஆழம் உள்ள எடுத்து அந்த ஒரு சின்ன செடியை அதுக்கு மேலே நடுவாங்க. நான் கூட எங்கள் அப்பாட்ட கூட கேட்டிருக்கிறேன், என்னப்பா இந்த செடி இவ்வளோ சின்னதாக இருக்குதே, இந்த சின்ன செடிக்கு இவ்வளோ ஆழமான குழி எதுக்கு? ஆழமான குழியை எடுத்து அதை மண்ணை போட்டு நிரப்பி அதுக்கு மேலே அந்த செடியை அவங்க நட்டு அந்த செடியை வளர்த்துவாங்க. அப்போது எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க, இல்லைடா அது பெரிய மரமாக மாறும்போது நிறைய வேர்கள் விடுவதற்கு அந்த மண்ணை நம்ம கொஞ்சம் இசைவாக கொடுத்தா அது நல்ல வேர் விடுவோம். நம்ம நடும்போதே அப்படி நட்டுட்டோம் அப்படின்னா அந்த மரத்தினுடைய வேர்கள் மேலே வராமல் அடியில் போகும். அது மரம் ஓங்கி வளர்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அது நடும்போதே ஃபஸ்ட் நம்ம பக்காவாக நட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதுவானாலும் சரி, ஒரு காரியம், ஒரு செடியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் அதை வைக்கிற இடம், நடுகிற இடம், அந்த ஆரம்பம் அது மிக முக்கியமான ஒன்று. இல்லை, ஆரம்பத்தில் சரியாக நம்ம கணிக்காமல் ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியை சில நேரத்தில் நம்மவே தடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். புடுங்கி நடுறது அது பெரிய திருப்திகரமாக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த 3 நாட்களும் விசேஷமாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவங்கும் போது நீங்கள் எப்படி துவங்க வேண்டும் என்கிறதை குறித்து தேவனுடைய ஆவியானவருடைய துணையோடு கூட உங்களிடத்தில் பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி மிகவும் உங்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த துவங்கும் போது பெரிய பெரிய தடுமாற்றத்தை பார்க்கிறார். இந்த தடுமாற்றத்தை பார்த்து ஆரம்பத்திலே அவர்கள் துவங்கின காரியத்தை விட்டு அவர்கள் தோல்வி அடைந்து
நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நம்ம இதுக்கு தகுதி இல்லை போல தெரியுது, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, எத்தனையோ பேர் இந்த வேலையை ஆரம்பித்து பெரிய வெற்றி அடைஞ்சாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி தோல்வி அடைகிறோம் அப்படின்னு நிறைய பேர் என்னிடத்திலே கூட பேசுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த செய்தி அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நன்றாய் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை தனியாக நிற்க வேண்டும் என்று அழைக்கிறாரா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாகவே ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் தனியாக அவர்கள் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நீங்க நிறைய பேருக்கு சம்பளத்தை நீங்க கொடுக்கணும். நான் சொல்றேன், நீங்க இன்னொரு இடத்துல கை நீட்டி காசு வாங்குறத விட நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி மாற வேண்டும். உங்க கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணணும், உங்க கீழே ஒரு 10 பேருக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரணும்னு நான் மிகவும் பிரயாசப்படுகிறேன். நான் இதற்காக அதிகமாக நான் ஜெபிக்கிறேன். சபை மக்களுக்கு எல்லாருக்கும் இதை குறித்து பெரிய மோட்டிவேஷன்ஸை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து சில நேரங்களில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நீங்க தனியாக நிற்க வேண்டும் என்று, உங்களால மற்றவர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். பொதுவாக இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆஃபீஸில் வேலை செய்யும் போது ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சில நேரத்தில் தடைகள் விதிக்கப்படுகிறது. நீங்கள் சுவிசேஷம் இங்கே சொல்லக்கூடாது, நீ ஏசப்பாவை பற்றி இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய உண்டாகுது. அதே நேரத்தில் அந்த 10 பேருக்கு நீங்கள் மேனேஜர் ஆகிட்டு, அந்த 10 பேருக்கு நீங்கள் ஓனராக இருந்துட்டீங்க அப்படின்னா, அந்த 10 பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது மிக சுலபமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் பண கஷ்டமாக இருந்து இன்னொரு இடத்துல போய் பணத்தை கேட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவி அதற்கு பிறகு சுவிசேஷம் சொல்லும் போது, என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, நானும் வெறுமையாக தான் வந்தேன், ஒன்றும் இல்லாமல் வந்தேன், ஆனால் ஆண்டவர் இவ்வளோ தூரம் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக நின்று நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய், அநேகருக்கு வேலை கொடுக்கிறவர்களாய், உங்களுடைய காலில் நீங்கள் நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கர்த்தர் அதிகமாய் நினைக்கிறார். ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நான் சொல்கிறேன், உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளோதான், நான் உடனே தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், தனியாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டாம். நான் சொல்லுகிறேன், அதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய எண்ணம் எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இன்னொருத்தரிடத்துல ஒர்க் பண்ணுறது, இப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக அங்கே வச்சிருக்கிறது உண்மை, நீங்கள் அங்கே இருங்க. ஆனால் எப்பொழுதுமே உங்கள் டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவிற்கு, நீங்கள் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவிற்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்கிற டார்கெட்டு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக தேவை. இது பெரிய பெரிய நன்மையே உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு லீவு கேட்கணும்னு வைங்களேன், அந்த லீவு கேட்கணும்னா ஒரே படாத பாடுபடணும். இல்லை, அந்த லீவு கொடுக்க ஒரு ப்ரேயர் மீட்டிங் சர்ச்சில் நடத்துனாங்க, ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். அந்த ப்ரேயருக்கு பாஸ்டர் எல்லாரும் வரணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசை, ஆனால் உங்களுக்கு லீவு கிடைக்கல. ஆனால் அதே அது உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருக்கும்னு வைங்களேன், அது உங்களுடைய தொழிலாக இருக்கும்னு வைங்களேன், நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு சாத்திட்டு அந்த ஜெபத்திற்கு நீங்க கலந்து கொள்ளலாம், அதை யாருமே கேட்க முடியாது. சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எல்லா காரியங்களும் சொந்தமாய் இருக்கிறதற்கும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
அதற்காக நீங்கள் வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத தப்பா சொல்லல. நிறைய வேலைக்காரர்களையும் ஆண்டவர் அந்த மாதிரி அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். ஆனால் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, உங்க எல்லாருக்குள்ள இந்த மாதிரி ஒரு தாட்டு வளரட்டும், ஒரு ஜெபம் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக மறக்காமல் ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய கையிலே ஒரு தொழிலை கொடும், என்னுடைய கையிலே ஒரு வேலையை கொடும், என்னுடைய கையிலே சம்பாத்தியத்தை கொடும். நான் நிறைய பேருக்கு சம்பாத்தியத்தை சம்பளத்தை கொடுக்கிற அளவிற்கு எங்க வீட்டில் ஒரு முதலாளியை எழுப்புங்கப்பா, எங்க வீட்டில் ஒரு ஓனரை எழுப்புங்கப்பா அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, எத்தனையோ திருச்சபைகள் கட்ட வேண்டியது இருக்கிறது, எத்தனையோ ஊழியங்களை தாங்க வேண்டியது இருக்கிறது. அந்த ஊழியங்களை தாண்டி திருச்சபைகளை கட்டுவதற்கு உங்களுக்கு மிக அவசியமானது கூடயா இருக்கிறது. ஸோ அதனால எல்லாருடைய தாட்டும் முதலாவது எதில் வரட்டும் அப்படின்னா, நான் ஒரு காரியத்தை துவங்கணும், அதற்கு கர்த்தரை அனுமதிக்கும் போது, கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணும்போது நான் அந்த ஸ்தானத்தில் உட்காருவேன்னு நீங்க முதல்ல ஆசைப்படுங்க. உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச வரட்டும், அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே நீங்கள் தனியாக நின்று ஜெயித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரங்கள் எல்லாவற்றையும் ஸ்பெஷலா தெரிந்து கொண்டிருக்கிற சில பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை தலைவனாய் தான் வைத்திருந்தார், ஆண்டவர் அவர்களை தலைவியாய் தான் வைத்திருந்தார், எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் வச்சிருந்தார். அவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு சொல்லுகிறது. அதனால அந்த ஒரு வாஞ்சைக்குள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கணும்னு ஆண்டவர் உங்களை அப்படி நடத்த வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்கிறதை குறித்து சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்க போகிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றான். அற்பமான ஆரம்பத்தை, அது நீ 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது, ஒரு தொழிலை நீங்கள் துவங்கும் போது, இல்லை என்றால் ஒரு வீட்டு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது, பொதுவாக இன்றைக்கு இருக்கிற உலகம் என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் அவங்க என்ன பண்ணணும்னா ஆரம்பம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே அப்படிதான். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலையும் வாலிபர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பம் அப்படியே அமர்க்களமா இருக்கணும், ஆரம்பம் அப்படியே ஜெகஜோதியா இருக்கணும், எனக்கு எடுத்த உடனே BMW தான் வேணும், எனக்கு எடுத்த உடனே அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க. இன்னும் சிலரை ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது பார்ப்பீர்களே, ஆனால் இவங்க ஆரம்பிக்கும் போது ஒருவேளை அவர்கள் நினைத்தது போல இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஆரம்பிக்கவே மாட்டாங்க. ஒரு 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 ஊழியக்காரர் ரொம்ப அழகாக ஒரு விசை அவர்
ரொம்ப அழகாக அவர் ஒரு சாட்சியை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல பாடலில் ஒன்று எழுதியிருக்கிறார், அழகான பாடல். அதை பல லட்சக்கணக்கான பேர் அந்த பாடலினாக நன்மை பெற்றிருக்கிறார்கள். அப்போது அந்த பாடல் பிறந்த கதையில் அந்த அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இந்த பாடல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு போது அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப விலை கம்மியான ஒரு கீபோர்டு. அந்த கீபோர்டை வாசித்து இந்த பாட்டை நான் எழுதுனேன். ஆனால் எனக்கு இந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பணம் அந்த டைமில் இல்லை. அதனால நானே அந்த கீபோர்டில் நான் வந்து மியூசிக் போட்டு நானே என்னுடைய வாய்ஸை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து அதை வெளிவிட்டேன். ஆனால் இன்றைக்கு அந்த பாடல் வந்து பல லட்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக அமைத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொல்லும்போது சொன்னார், ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா சாதாரணமானதை கொண்டும் ஒரு மனுஷனை உயர்த்துவார்ன்றதற்கு நான் தான் சாட்சி அப்படின்னு சொன்னார். நான் தான் சாட்சி. அவர் நினைச்சார்னா எப்படியும் அவரை பொறுத்த அளவில் அந்த பெரிய காரியம் இருந்தாதான், ரொம்ப அழகான நேர்த்தியான இடம் இல்லை நேர்த்தியான செட்டப்பு இது இருந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஆண்டவர் எப்படியும் ஒரு மனுஷனை தூக்கணும்னு நினைச்சா தூக்கிடுவாரு. அதனால உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிப்பாரு. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாராவது ஒருவேளை மன கஷ்டத்தோடு இருப்பீர்களா, பாஸ்டர் எனக்கு குடும்ப பின்னணி எதுவுமே இல்லை பாஸ்டர், எங்க அம்மா அப்பா அவ்வளோ பெரிய ஆட்கள் அல்ல, எனக்கு பெரிய பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை, எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே செய்ய முடியாது பாஸ்டர், நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் போய் எப்படி இதை ஆரம்பிக்கிறது, எனக்கு திறமைகள் இருக்கிறது ஆனா எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு மூலதனம் எதுவும் இல்லை, எனக்கு அஸ்திபாரம் எதுவும் இல்லை, எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்றேன், இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, பெரிய பின்னணி எல்லாம் தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உங்க ஆரம்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி இருந்தாதான் அப்படின்னு இல்லை, சின்னதா ஆரம்பிங்க, அற்பமாய். ஒருவேளை உங்கள் சொந்தங்களுடைய பார்வைக்கு அது அற்பமா தெரியலாம். நான் பாரு என் பிசினஸ் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பிச்சேன், நான் பாரு இவ்வளோ பெரிய யூனிட்டை நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவங்க ஒருவேளை நெஞ்ச தட்டிட்டு பெருமையா பேசலாம். ஆனா அவங்கள மாதிரி சொல்றதற்கு உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு சின்னதா குட்டியா ஒரு சின்ன பாக்கெட் அளவு அந்த காரியத்தை நீங்க குட்டியா அற்பமா நீங்க துவங்குங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் அதனுடைய முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றி கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும்னா அமர்க்களமா இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க ஆரம்பம் அற்பமா தான் இருக்கணும்னு நினைங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொழிலை ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோடிக்கணக்கான பணம் போட்டு லட்சக்கணக்கான பொருளுக்கு பணத்தை போட்டு சொத்துக்களை அப்படியே வாங்கி அந்த பொருட்களை வாங்கி அந்த பொருள் இந்த பொருள் இதை எல்லாத்தையும் வாங்கி அப்படியே லோன் எல்லாம் எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது பெருசாக இவங்க நினைக்கிறது மாதிரி ஓடாது. அதற்கு பிறகு அவர்கள் கடன்காரர்களாய் மாறுவார்கள். இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையை நான் சந்தித்திருக்கேன் தெரியுமா? உங்க கடன்காரங்களா மாறி வெட்கப்பட்டு போய், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, யாரன்னா காப்பாத்துவா, ஜெபம் பண்ணி தானே ஆரம்பிச்சேன், பாஸ்டரை வச்சு தானே ஓப்பன் பண்ணேன், அடையாளம் கேட்டு தானே ஓப்பன் பண்ணேன், நிறைய சொல்லுவாங்க. இல்லை 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 இல்லை, என்ன பொறுத்த அளவில் கடன் வாங்கி இன்னொருத்தரிடத்திலிருந்து பணத்தையும் பொருளையும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறத நான் வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி அப்படின்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க கடன் வாங்கி செய்யாமலே உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறார். நீ உங்களுக்கு செருபாபேலை குறித்து தெரியும். இந்த செருபாபேலுடைய ஆரம்பத்தை குறித்து அவன் கட்டின அந்த மதில் சுவரை குறித்து வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அங்கே என்ன வசனம் சொல்லப்படுகிறது என்றால், அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள்
கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். நல்லா கவனிங்க, இந்த நெகேமியாவுடைய ஆரம்பத்தை குறித்து வேதம் சொல்லுது. அங்க இருக்கிற ஒருத்தன் அம்மோனியன் ஆகிய தொபியா என்கிற ஒரு மனுஷன் எப்படி கிரிட்டிசைஸ் பண்றான் அப்படின்னா, எப்பா அது மதில் சுவர் அவன் கட்டட்டும், அவன் கட்டின கல்லை பற்றி நமக்கு தெரியாதா, அவன் கட்டின சாந்தை பற்றி நமக்கு தெரியாதா, அவன் வச்சிருக்கிற சிமெண்ட்டை பற்றி நமக்கு தெரியாதா, ஒரு நரி ஏறி அப்படி போயிடுச்சுன்னா அது தொப்புன்னு கீழே விழுந்துருப்பா, அவ்வளவு பலம்தான் அதுக்கு இருக்குது. அப்போ அவனுடைய ஆரம்பத்தை குறித்து நிறைய பேர் கிண்டல் கேலி செய்தாலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாரா என்றால் ஆசீர்வதித்து அந்த அலங்கத்தை உறுதிப்படுத்தி ஆண்டவர் அதை முடிக்க கர்த்தர் பலன் தந்தார். ஸோ அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். மகனே, உனக்கு கையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, உனக்கு பெரிய குடும்ப வசதிகள் எதுவும் இல்லை, உங்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு யாரும் இல்லை, உங்களை தட்டி கொடுக்கறதற்கு யாரும் இல்லை, உங்களுக்கு பணம் கொடுக்கறதற்கு யாரும் இல்லை. ஆனால் நான் நம்புறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆண்டவர் கிதியோனிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் உனக்கு பலம் தர்றேன், நீ போன்னு கூட ஆண்டவர் சொல்லலை, உனக்கு இருக்கிற அந்த பலம் போதும்பா, மீதியானியரை உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன். அவன் கர்த்தர் அவனிடத்துல இருக்கிற அந்த பலனை ஆண்டவர் வந்து மெச்சிக்கொள்றாரு பாருங்களேன். ஆண்டவர் அதை செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஸோ ஆண்டவர் சொல்ற, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, இவ்வளவுதான் இருக்குதா, அந்த ₹1 ஆரம்பிங்க, அந்த 50 காசோட ஆரம்பிங்க. ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆரம்பம் எப்பொழுதும் அற்பமாய் துவங்க வேண்டும். எடுத்த உடனே வேற எந்த இதுக்கும் நீங்க போகவே போகாதீங்க. கொஞ்சத்துல அப்படி ஒரு சின்ன ஒன்று ஆரம்பிச்சு அதுல ஒரு பெரிய லாபத்தை பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் படிக்கட்டுல தான் ஏறி போகணுமே தவிர நீங்க குதிச்சு போயிருக்க கூடாது. எப்பொழுதுமே எந்த ஆசீர்வாதம் நிற்கும் என்று சொன்னால் நீங்கள் படிப்படியாய் ஏறி போகிறது தான் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியா இருக்கும். திடீர்னு வந்தது சில நேரத்துல திடீர்னு போயிடும். ஆண்டவர் ஆசீர்வதித்த எல்லாரையும் எந்த வழியில தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, அற்பமா இருந்ததிலிருந்து எடுத்து கர்த்தர் உயர்ந்த இடம் வரைக்கும் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கை எடுத்து வேதத்துல வாசித்து பாருங்கள். தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் முதலில் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும் போது ஆடம்பரமா எல்லாம் அவன் ராஜாவாகல. அவனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய முதல் நாள் அழுகையோட தான் ஆரம்பிக்கும். நீங்க நம்புவீங்களா? சொன்னா தாவீதனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய ஆரம்பம் அழுகையில தான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் அவன் உள்ள என்ட்ராகும் போது கோலியாத்திற்கு முன்பாக ஜெயித்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடினாலும் அவனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய துவக்கம் நீங்க 2 சாமுவேல்ல வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது நான் அவர் விழுந்து பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்திலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். கவனிங்க, இப்போ சவுல் செத்துட்டாரு. சவுல் செத்ததற்கு பிறகு அவருடைய ராஜ்யபாரம் தாவீதனுடைய கையிலே வருகிறது. அவருடைய கையில இருக்கிற அஸ்தடங்கள் கிடைச்சிருச்சு, தலையில இருக்கிற கிரீடம் கிடைச்சிருச்சு. இப்போ உடனே தாவீதுக்கு சந்தோஷமா, ஏண்டா சவுல் இறந்து போயிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, பார்ட்டி வச்சுக்கலாம், நம்ம ஜெக ஜோதியை ஆரம்பிக்கணும், அப்படியே பயங்கரமா ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாரையும் எல்லாம் பூஸ்ட் பண்ணல. அவர் இறந்து போன உடனே துக்கம் கொண்டாடி அவருக்காக உபவாசித்து அழுது. ஸோ அவனுடைய ஃபர்ஸ்ட் டே
அழுகையில தாங்க ஆரம்பிச்சிருச்சு. அவனை ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே சவுல் இறந்து போயிட்டான்னு சந்தோஷப்படலை, அழுகையிலே ஆரம்பிச்சதுனால நான் நம்புறேன் களிப்பாகவே அவனுடைய ராஜ்யபாரம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அழுகையில் ஆரம்பித்தீர்களா? ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய காரியத்தை அழுகையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அழுகையில் ஆரம்பிக்கிறீர்களா? உங்களுடைய வேலையை அழுகையில் ஆரம்பித்தீர்களா? நான் சொல்றேன், அற்பமாய் ஆரம்பித்தீர்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணினாலும் ஆண்டவர் அசட்டை பண்ணவே இல்லை. ஆண்டவர் அசட்டை பண்ணவே இல்லை. அதை அங்கீகரித்து உங்களுக்கு வெற்றியாக்கி உங்களை அதிலிருந்து பலுகவும் பெருகவும் பண்ண ஏசப்பா வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆமேன் என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆமேன். நீங்கள் அது மட்டுமல்ல, இந்த லோத்துனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஆரம்பத்தை குறித்து வேதம் சொல்லுது. அவனுடைய ஆரம்பத்தை பொறுத்த அளவில் ரொம்ப பெரிய ஆரம்பத்தை அவன் யோசித்தான். ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போடுறேன். உடனே அவன் என்ன நினைச்சான்னா, நம்ம ஆரம்பிக்கிறதே ஆரம்பிக்கிறோம், நல்ல இடம் பார்த்து ஆரம்பிக்கணும், பெருசா இருக்கணும். அதனால அவனுடைய கண்ணு பச்சை பச்சை இருக்க இடத்துல போயிருச்சு. ஆனா அவ்வளவு சந்தோஷமாய், அதான் சோதோமுக்கு போகிற வழியில சோவாருக்கு போகிற வழி கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பா இருந்துருச்சு. ஆனா அவனுடைய முடிவு அவ்வளவு வெற்றியா, அந்த ஊர்ல அவன் சம்பாதித்த எதையுமே கொண்டு வர முடியாம அந்த ஊர்ல எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதை ஒருவேளை வாலிப தம்பிங்க கேட்கலாம், வாலிப தங்கச்சிங்க யாராவது கேட்கலாம், சின்ன வயசுல இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் உள்ளவங்க கேட்கலாம். நீங்க சொல்லலாம், யாராவது எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வேணும், நான் லோன் எடுக்கலாம், அப்படி இப்படின்னு பல கற்பனைகளில் இருப்பீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற இந்த பலத்தோட நீ 10,000 பேருக்கு செய்ய போறத ஒண்ணுல ஆரம்பி. நீங்க 50,000 பேருக்கு செய்ய போறத ஒண்ணுல ஆரம்பிங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு வெற்றியாய் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா, சாதாரணமான அற்பத்தை கொண்டு உங்களை உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். இந்த சாட்சியை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். நான் முதலில் இந்த மீடியாவில் ஊழியம் செய்தது எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம், எங்களுடைய திருச்சபையில் ஒரு நாள் லீவு நாள், அந்த நாளில் சர்ச்சில் நான் என்ன அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வாலிபர் கூட்டம் ஒன்று வச்சிருக்கிறேன். வாலிப தம்பிகளுக்கு ஒரு நாள் முழுக்க என் கூட இருந்து நீங்கள் நான் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களோட ஜெபிச்சு மதியானம் ஒரு நல்ல சாப்பாடு உங்களுக்கு கொடுத்து உங்களை அனுப்புறதற்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நானும் எப்படியும் ஒரு 25-30 பேராவது வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, வெறும் ஒரு 8 பேருக்குள்ளே தான் வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, என்னடா இத்தனை பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி, சரி அவங்கள வச்சு மத்தியானம் வரைக்கும் ஆராதனை நடத்தி ஒரு செய்தியை கொடுத்து முடித்த உடனே, எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு அப்போ தான் எங்கள் திருச்சபையில் கேமரா அந்த புதுசு. உடனே நான் என்ன சொன்னேன்னா, சரிப்பா நான் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம், நானும் உட்காந்து நீங்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம், அந்த பாட்டை பாடி வீடியோ எடுத்து நான் எல்லாருடைய செல்ஃபோனுக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தாண்டதுக்கப்புறம், பாடுறா நான் பாஸ்டரோட இருந்து பாடினேன், இல்லைடா நான் சர்ச்சில் இந்த மாதிரி பாடினேன் அப்படின்னு நீங்கள், அது உங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அந்த பாட்டு, என் தேவையை சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்ற பாட்டை பாடுறோம், சும்மா சாதாரணமாக உட்காந்து. அப்போ அதை பார்த்தோன்னே, அந்த வீடியோ பார்த்தோன்னே, சரி மிஸ்டேக் இல்லாமல் வந்திருக்குது, நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனல்லையே இந்த பாட்டை நம்ம போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக கம்ஃப் டு கம்ஃபர்ட் அப்படின்ற அந்த சேனலில் அந்த பாட்டை அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், நம்பவே முடியாது. அதில் ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த கம்ஃப் டு கம்ஃபர்ட் சேனல் இத்தனை 1000 பேர் கொண்டு ஆசீர்வதிக்கப்படுற ஒரு சேனலாக மாறுறதற்கு ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஒரு பாட்டு தான் எங்களுக்கு காரணமாக இருந்துருச்சு. அந்த பாடல் போட்டு இப்போ 2 இயர்ஸ்க்குள்ளே தான் ஆகுது. அது 1 மில்லியன் தாண்டிருச்சு.
10 லட்சம் 12 லட்சம் பேர் பக்கத்தில் அந்த பாடலை வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாருன்னா, உங்களை மேல இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னாருன்னா, அவருக்கு ஒரு பொருட்டே இல்லப்பா. நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் பெரிய ஆள் ஆயிருவீங்க, நீங்க இது இருந்தாதான் உங்களை உயர்த்த முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா எப்படியும் அதற்கப்புறம் பணம் செலவு பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி போடுறவங்களுக்கு கூட நிறைய அப்படி இருக்கிறது இல்லை. அதனால நம்முடைய நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு தேவை, நீட்டு தேவை, நம்ம அழகா தான் பண்ணணும், அழகா இருக்கணும், இதெல்லாம் அவசியமானது. நம்ம வந்து ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த உடனே ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. எதுவுமே வேணாம், நமக்கு அப்படியே இருந்தால் போதும் அப்படி இல்லை. அப்டேஷன்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த அப்டேட் அப்படின்றது மிக மிக அவசியமானது. நம்ம வளர்ந்துட்டே போகணும், அப்டேட் ஆகிட்டே போகணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் அப்படியே விழுந்து போகக்கூடாது. அதனால் எல்லாருமே இன்றைக்கு உங்களுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் என் கொஞ்சத்தில் ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்க வேலை செய்யுங்க. நீங்க அந்த இடத்துல சம்பாதிங்க. காலையிலிருந்து காலை 8 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்றீங்களா, அடுத்து 1 மணி நேரம் உங்க வீட்டில இருந்து வேற ஏதோ ஒரு சின்ன தொழில் ஆரம்பிங்க, குட்டியா ஒரு தொழில் ஆரம்பிங்க. உங்க வீட்டோட ஒன்று ஆரம்பிங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒன்று ஆரம்பிங்க. சிம்பிளா ரொம்ப பெருசா இல்லாம, அதுக்கப்புறம் ஆண்டவர் இதை ஆசீர்வதிச்சு இது இப்போ அதுல இருக்கிறத விட பல மடங்கு இதுல நமக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, இனி அதை விட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லும் போது அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதை விட்டுட்டு இதை டெவலப் பண்ணுங்க. சிலர் அப்படி இல்லை, ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுல 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு மனசுல தோணுன உடனே 20,000 ரூபாய் சம்பளத்தையும் விட்டு இங்க வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தேவை இருக்குது, இந்த பிசினஸ் பெரிய வளர்ச்சி இருக்காது, ஆரம்பம் எப்பவுமே தடுமாற்றமா தானே இருக்கும். எடுத்த உடனே லட்சம் கோடிகள் கிடைக்குமா? உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நல்ல வேலையும் விட்டுட்டீங்க வந்துட்டேன்னு கஷ்டப்படுற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்பிளா, யாருக்கும் தெரியாம குட்டியா உங்களுக்குள்ள அடுத்த சர்க்கிள். இன்னொன்னு, நீங்க ஆரம்பிக்கும் போது மிக கவனமா இருக்க வேண்டியது, என்னுடைய ஆரம்பத்தில் நான் கடன் வாங்கி நான் அதை செய்ய மாட்டேன்றதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்துல யோசேப்பினுடைய ஆரம்பத்தை பாருங்க. ஆண்டவர் அவனை எகிப்துல கொண்டு போகும்போது, எகிப்துல கொண்டு போன உடனே அவனை ராஜாவாய் கர்த்தர் கொண்டு போகல. எகிப்துல ஆண்டவர் அவனை கொண்டு போகும்போது கர்த்தர் அவனை அடிமையாகத்தான் ஆண்டவர் அவனை கொண்டு போனார். அடிமையாக கர்த்தர் கொண்டு போய், அதற்கு பிறகு அவன் சிறைச்சாலைக்குள்ள போய், அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை ராஜாவாய் உயர்த்துகிறார். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, சாலோமன் ராஜாவாகும் போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சாலோமனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய ஆரம்பம் கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். என்ன அப்படின்னா, அவன் வந்து அதோனியா என்கிறவன் வந்து அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு அவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அவசரமா இவனை ராஜாவாக்கிடுவாரு. அப்போ அந்த நேரத்துல இவன் அப்படி அற்பமா ஆரம்பிச்சதுனால தான், சிறியவனா இருக்கிறதுனால தான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு வேற ஒண்ணும் வேணாப்பா, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுத்தா போதும்னு கேட்ட உடனே ஆண்டவர் ரொம்ப பிடிச்சு போகும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறக்கவே மறக்காதீங்க, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தருடைய 7 கண்களும் உங்கள் மேல நோக்கமா இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உங்களுடைய ஆரம்பத்தை, அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ண போறாரு. உங்க கொஞ்ச திறமையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. இப்போவே இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே உங்க இருதயம் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். நான் ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை நான் சொல்றேன், திரும்பவும் ஃபர்ஸ்ட் சொன்னதை சொல்றேன். உங்களை தனியாய் கர்த்தர் நிற்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நிற்கணும்னு உங்களை வாஞ்சையாய் கர்த்தர் இருக்கிறார். நீங்க அந்த மனசுல அதை கொண்டு வாங்க. எப்படியாவது நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தொழிலை ஆசீர்வதிக்க போறேன். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை பெருக பண்றதற்கு ஆண்டவர் இருக்கிறார்.
ஆமென், ஆமென். சோர்ந்து போகாமல் உழைத்து கொண்டே இருங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்றது பணம் அல்ல, இன்வெஸ்ட் பண்றது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய புத்தியை தான் நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம்ப்பா. அற்பமா இருக்கின்றதற்காக நான் விட மாட்டேன்னு சொல்லுங்க. அற்பமா இருக்கிறது என்கிறதற்காக நான் அதை தொடங்காம இருக்க மாட்டேன். அற்பமா இருக்கிறத நான் ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். உங்க வறட்சி செழிப்பாகட்டும், எங்க வறட்சி செழிப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். போது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஓ சவால்கள் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த. சொல்லுவோம். எல்லா உறவுகள் சீர் பொருந்த. ஓ சமாதானம் நான் பெற்றிட, உங்க சமாதானம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். போது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளும் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனிங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் மனம் உடைஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர், கொஞ்சமாக தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், எனக்கு 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்க, நான் வளருவேனா, நான் உயர்வேனா, எல்லாரும் என்ன அற்பமாக பார்க்குறாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன அற்பமாக பார்க்குறாங்க, என் சொந்தக்காரங்க என்ன அற்பமாக பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகமே அற்பமாய் பார்த்தாலும் ஏசப்பா மட்டும் உங்களை அற்பமாக பார்க்கவே மாட்டார். ஏசப்பா உங்களை அற்பமாக பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களை உயர்த்துவார். வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். நான் பல சாட்சிகளை சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வெறும் 3 பேர். மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, எங்கள் சர்ச்சு நடத்தின அந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு 10-15 வீடு தள்ளி தான் சிஎஸ்ஐ திருச்சபை ஒன்று இருக்கும். அந்த திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈஸ்டர் டைமில் அப்படியே யூத் பசங்க அப்படியே ரோட்டில் ஃபுல்லாக நின்றுட்டே இருப்பாங்க அந்த சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. எங்கள் சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறதுக்கு
நான் ஒரே ஒருத்தன் தான் இருப்பேன். நான் தான் பாஸ்டர், நான் தான் வந்து பிரசங்கம் பண்ணுறது, நான் தான் ஆராதனை அட்டன் பண்ணுறது, நான் தான் சேர் போடுறது, நான் தான் கூட்டுறது, நான் தான் மைக் அரேஞ்ச் பண்ணுறது, எல்லாமே டெக்கரேஷன் நான் தான். ஆனால் இன்றைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், அந்த அற்பமான அதை கர்த்தர் ஏசப்பா கிருபையாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் வளர்த்துட்டே வந்தார். அவர் எவ்வளவு நல்லவர். அதனால தான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆரம்பத்தை நினச்சி ஒரு நாளும் கலங்காது, ஒரு நாளும் கலங்காதீங்க, ஒரு நாளும் கலங்காதீங்க. மோசே முதலில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போகும்போது அந்த ஜனங்கள் வந்து அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனை நிறைய பேர் அற்பமாக தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார்ல. 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை அவன் மூலமாய் மீட்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார் என்றால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கொண்டும் ஆண்டவர் அப்படியே செய்வார், உங்களை கொண்டும் ஆண்டவர் அப்படியே செய்வார். அதனால ஒரு காலத்திலும் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆரம்பம் எப்பவுமே எப்படின்னா அற்பமா, பெரிய பகட்டா இல்லாம இருக்கிறத வச்சு அப்படியே நீங்க ஆரம்பிச்சு போங்க. வெற்றியை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். திருமணத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருடைய திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி, எப்படியாவது மொய் வந்துடும் அந்த மொயில கொடுக்கலான்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போட்டு கல்யாணத்தை நடத்தி முடிச்சாரு. கல்யாணம் நடந்து முடிய பின்னாடியே கடன்காரங்க வந்து நின்று மொய் பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்ச ஃபஸ்ட்டு நாளே அவர் கடன்காரராக நின்னதை என்னால் ஜீரணிக்கவே முடியல. எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு 10,000 ரூபா கொடுக்க முடியுமா, ஒரு 5,000 ரூபா கொடுக்க முடியுமா? சே, அந்த நிலைமை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை எவ்வளவு இருக்குதோ அதை வைத்து சிம்பிளா பரவாயில்ல ஆண்டவர். எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கோயம்புத்தூர் பட்டணத்தில், அதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணத்திற்கு அவர் போட்ட ட்ரெஸ்ஸுக்கு தைக்கிறதற்கு காசு கொடுக்கறதுக்கு இல்லாம அன்னைக்கு போய் எடுத்து அந்த மாதிரி தச்சு போட்டார். கல்யாணத்துக்கு 3 பேர் 2 பேர். ஆனா அவங்க இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பல கோடிகளுக்கு அவர்களை சொந்தக்காரங்களா வச்சிருக்காரு. ஆனா அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் அசட்டை பண்ணவே மாட்டார். இன்னைக்கு ஆரம்பிக்காமல் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், வரட்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரட்டும், ஒரு பெரிய உயர்வு வரட்டும், ஒரு பெரிய வசதி வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்றேன். எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க சின்னதுல ஆரம்பிங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் கண்களை மூடும் போது, தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு இன்றைக்கு பேசினீரப்பா. ஒரு காரியத்தை நாங்கள் துவங்க வேண்டும். அந்த காரியத்தை துவங்கும் போது அது அற்பமாய் ஆரம்பிக்கிறதுக்கு, கொஞ்சத்துல ஆரம்பிக்கிறது, பகட்டாய் அல்ல, பெருமையாய் அல்ல, மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அட்ராக்ஷனா இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாரையும் கவரணும் அப்படின்ற சூழ்நிலையில எங்க பிள்ளைங்க பணங்களை கோடிக்கணக்காய் லட்சக்கணக்காய் இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போகாதபடி கொஞ்சத்துல ஆரம்பிச்சு வளர்ந்து 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 ஒரு பெரிய ஆலமரமாய், அந்த கடுகளவு விதை அந்த காட்டிலேயே பெரிய மரமாய் மாறுறதற்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. இந்த நேரத்துல எந்த பிள்ளை அற்பமான ஆரம்பத்தை ஆரம்பிக்கப்பட்டு வேதனையோடு மன சஞ்சலத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவ கிருபை இப்பொழுது கடந்து வருவதாக. அந்த ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்துல பிள்ளைகளை வைப்பீராகப்பா. உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் பெரிய காரியத்தை செய்யும், நீர் கூட இரும். இந்த 3 நாட்களும் இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இந்த 3 நாட்கள்ல நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது என்கிறதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும், நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம்
நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த 3 நாட்களும் ஒரு காரியத்தை எப்படி துவங்குறது என்கிறத குறித்து நாங்கள் ஆண்டவருடைய துணையோடு நான் பேசுவேன். அதை கேட்டு நீங்கள் பயனடையுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரே ஆனால் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனை சாட்சி சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.